திமுகவுடைய அப்படியே காப்பி பேஸ்ட் ரேப்பரை மட்டும் மாத்திட்டு எப்படி இந்த மத்திய தேசிய கல்விக் கொள்கையை ரேப்பரை கிழிச்சு போட்டு இவனுக்கு திராவிட அட்டையை ஒட்டிக்கிட்டானுங்க திமுக காரனுங்க. அந்த மாதிரி திமுகவோட ரெப்ளிகாவா அப்படியே வந்துட்டு, ஆனா இவர் என்னமோ திமுகவை தீய சக்திங்கிறாரு. அதுலயாவது சொந்தமா பேசுறதுக்கு சொந்தமா ஒரு கருத்து இருக்குதா, அதை எழுதி கொடுக்கறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறதெல்லாம் பாருங்க, ஜான் ஆரோக்கியசாமி, அவங்க வளர்த்தி பேஸ்கெட் பால், அவன் பேர் என்னங்க, அந்த கூட இருக்க ஆதவ அர்ஜுனா, அவன் டீமே பாருங்க எல்லாம் அந்த கிறிஸ்துவ கூட்டம் தான். வெளியில தெரிகிற கூட்டமும் கிறிஸ்துவ கூட்டம் தான், உள்ள இருக்கிறதா பாருங்க. இதுதான் அவங்களோட இதை அதை எழுதி கொடுக்குறான் ஆரோக்கியசாமி. வேற வார்த்தை இல்ல. அதை கூட ஒண்ணு வெளியே பாய்ஸ் கார்டனுக்கு முன்னாடி பார்க்க வர சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு 5 மணி நேரம் கழிச்சு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்ன வார்த்தையை அதை வாடகைக்கு எடுத்துன்னு பேசுற, அது கூட சுத்தமா சொல்லி கேட்டுக்கிறது இல்லையா? ஆரம்பத்திலேயே குள்ளி எறியப்பட வேண்டிய, அடித்து ஒழிக்கப்பட வேண்டிய அபாயகரமான சக்தி இந்த விஜய்ங்கிற பேர் வழி ஒரு தனக்குன்னு ஒரு பர்சனல் அஜெண்டா வச்சுட்டு தன்னுடைய மதத்தை நிறுவுவதற்காக வந்திருக்கிற வேடமிட்ட ஒரு கள்ள கபடதாரி. இந்த 2026 தேர்தலுக்காக திமுகவில் இறக்கிவிடப்பட்ட 2.0 தான் விஜய். ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க ஒண்ணு நினைச்சு இறக்கி விட்டாங்க, ஆனா இது எதிர்வினையா போயிடுச்சு. விஜயினால அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எல்லளவு பாதகமும் கிடையாது சார்.